வடுமாங்காவினுடைய காம்புகளெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியில் ஆற போட்டுறணும். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு பொடி வந்து ரெடி பண்ணணும். கொஞ்சமாக சீரகம், வெந்தயம், ஒரு வாணலியில் எண்ணெயெல்லாம் ஊற்றாமல் வணக்கிட்டு இது சூடானதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கணும். இது கூடவே வரமிளகாத்தூள், அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து ஒரு தட்டில் தனியாக வச்சுக்கோங்க. இப்போ வடுமாங்காவினுடைய மேலே இருக்கக்கூடிய காம்பு எடுத்துட்டோம். கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு 4 பக்கமும் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளெல்லாம் எடுத்துடணும். இப்போ வடுமாங்காய்க்குள்ளே அந்த பொடிகளை எல்லாம் வச்சு அப்படியே நிரப்பிட்டே வரணும். இதே மாதிரி எல்லா வடுமாங்காயிலையும் விதைகளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பொடி வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளாஸ்டிக் கிண்ணம் அல்லது ஒரு கண்ணாடி பவுல் இருந்ததுன்னா அதுக்குள்ளே இதெல்லாம் வச்சிடணும். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் அல்லது நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் வந்து சூடு பண்ணி ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாங்காயினுடைய மேலே வந்து அப்படியே ஊற்றி விட்டுறணுங்க. இது 3 நாள் கழித்து பார்த்தா செம டேஸ்ட்டான வடுமாங்காய் ஊறுகாய் உங்களுக்கு ரெடி